இன்றைக்கி நம்ம கிச்சனில் நாட்டுக்கோழி பிரியாணி கொஞ்சம் ஸ்பேசஸ்லாம் நம்ம அரைச்சி சேர்த்து இந்த பிரியாணி செய்ய போகிறோம். நான் எடுத்துகிட்டு இருக்க மசாலா எல்லாமே 1/2 kg பிரியாணிக்கு செட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை அப்படியே மிக்ஸி ஜாடியில் கொட்டி ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நைஸாக அரைச்சதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கையளவு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, இது எல்லாமே இந்த பட்டை கிராமில் போட்டு நல்லா அரைச்சி மசாலாவை ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1/2 kg சிக்கனில் 1 கப் அளவு தயிர், கொஞ்சம் சால்ட்டு, 1/2 லெமன் ஜூஸ். இப்போ நம்ம அரைச்ச மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 1/2 hour இதை ஊற வச்சிடலாம். நாட்டுக்கோழி பிரியாணிக்கு கண்டிப்பாக ஊற வச்சு செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரியாணியை செய்ய ஆரம்பிக்கலாம். அகலமான பாத்திரத்தில் 250 ml நெய் சேர்க்கிறேன். கையளவு பெரிய வெங்காயம், 5 காரத்துக்காக பச்சை மிளகாய். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இந்த நெய்யில் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிருந்த சிக்கனை அது மேலே சேர்த்து 2 தக்காளி, பழமான தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னாக்கா நம்ம இதில் மசாலா ஊற வச்சிருக்கோம். மசாலா எல்லாமே இதில் சேர்த்துருக்கிறதுனால காரம் எல்லாமே இதில் சேர்ந்துருக்கு. அதனால எந்த ஸ்பைசஸும் நான் போட்டு தாளிக்கல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1/2 hour கழிச்சு திறந்து பார்த்தா சிக்கன் நல்லா வெந்திருக்கு. பாஸ்மதி ரைஸும் நல்லா பாருங்க பொழு பொழுன்னு இருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். அந்த சிக்கனோட சேர்த்துட்டு இதை ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பொரிச்ச ஆனியன் கொஞ்சம் நெய் சேர்த்து தம்மில் போட்டுடலாம். ஒரு 1/2 hour கழிச்சு இறக்கி திறந்து பார்த்தா சூப்பரான பிரியாணி, அதாவது நாட்டுக்கோழி பிரியாணி. அதாவது சிக்கனை பார்த்தீங்கன்னா அப்படியே பொழு பொழுன்னு கொட்டுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு